ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ்னஸ் ஆஃப் நித்யா. இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு கஞ்சி பார்க்கலாம். இது வந்து ராகி மாவில் செய்யாமல் ராகியை வந்து முளைக்கட்டி வச்சு செஞ்சுருக்கு. இது வந்து நான் ஒரு வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சது. ஸோ நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். இது எப்படின்னா, ராகி நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்லா ட்ரை பண்ணி ஒரு 2-3 நாள் வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல வச்சுருந்தேன். இது டைரக்ட் சன்லைட் எல்லாம் பண்ணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி ஃபேன்லேயே நல்லா காஞ்சி ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைக்கட்டி வந்திருக்குன்னு. இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு இந்த பவுடரை லைட்டாக ஒரு பேனில் ஹீட் பண்ணிக்கணும். தீஞ்சிட வேண்டாம், டெட் சிம்மில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். அப்போ தான் பவுடர் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜலிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு வரும். நான் வந்து ஒரு 2-3 நாளுக்கு வர அளவுக்கு தான் பண்ணியிருந்தேன் ட்ரையல் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ நாளுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடி நம்ம கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எதாவது ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், கேஷ்யூநட், பிஸ்தா அந்த மாதிரி நல்லா இதே மாதிரி பேனில் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது பவுடர் அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி கஞ்சி காய்ச்சலாம். ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.